நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் உங்களை தெரிலனா வீண் தான். நீங்கள் எவ்வளோ படிச்சிருந்தாலும் உங்களை என்ன படிக்க கட்டிவிடும். உங்களை தெரிஞ்சிச்சானே. கற்றவர்னா யார் என்றால் தன்னை புரிந்து கொண்டவர். கற்றவர்னா யார்? தன்னை. நான் ஒரு மனம், நான் ஒரு உடல், நான் ஒரு உயிர், நான் ஒரு உயிரினம், நான் மனிதனாக பரிமாணிக்கிறேன், நான் மரணத்தை நோக்கி நகர்கிறேன், மரணத்துக்குள் நான் வாழ்ந்து விட வேண்டும், கொண்டாட்டமாக இருப்பது என்னுடைய தலையாய பணி, நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிறரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், யாரோடும் மோத வேண்டியதில்லை, யாருக்கூடவும் நான் தர்க்கம் பண்ண வேண்டியதில்லை. அவருக்கு என்ன புரியுதோ அவருக்கு தான் புரியும். அதுக்கு மேலே அவர் டக்கரைச்சாலும் புரியாது. பாத்திரத்தோட கொள்ளல் விழணும், அவள் தான் தண்ணியை பிடிக்கும். அதுக்கு மேலே அதில் தண்ணி பிடிக்காது, ஊற்றினாலும் ஓய்ஞ்சிரும். அதுக்கு மேலே அது தகுதி கிடையாது. அதனால் அதை மாற்றக்கூடாது. அந்த பாத்திரத்தில் அவ்வளோதான் தண்ணின்னு தெரிஞ்சுக்கின்னு அவ்வளோதான் முடியும். நம்ம தாகம் பெருசாக இருக்கிறதுனால இந்த தண்ணி, இந்த டம்ளரில் இருக்கிற தண்ணி போதாது, 2 டம்ளராக குடிக்கலாம், இல்லை பெரிய ஜோர்தல் எடுத்துக்கலாம், எனக்கு தெரியாது பெரிய கோவிலே கூட எடுத்துக்கலாம். உன் தாகத்துக்கான தண்ணி யார் தான் குடிக்கணும்? நீ தான் குடிக்கணும். நம்ம தாகம் வேறு, அவர் தாகம் வேறு, இல்லை அவள் தாகம் வேறு, இந்த சமூகத்தில் இருக்கிறவங்களோட தாகங்கள்லாம் வேறன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் என்னுடைய வீடியோவை பார்க்க வரணும். அதர்வைஸ் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ அறிவாளி ஆகிட்டேன்னா தெளிவாயிட்டேன்னா தயவு செய்து வீடியோ. பொதுவாக ஆக்சுவலாக எல்லோரும் வீடியோ போட்டாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அடுத்து அப்டேட் வரும், பெல் பட்டனை ஏற்றிங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் வளமாக வாழ வேண்டும் என்றால் மட்டும்தான் நீங்கள் வீடியோ என்ன பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், பெல் பட்டனை ஏற்றணும். இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. இன்கேஸ் பண்ணியிருந்தால் கூட போயிடணும். ஐயோ ஆபத்தானோன்னு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டோம், நம்ம என்ன பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம், நமக்கு நல்லது இல்லை. இவன் ஒரு ஆபத்தானவன், மதத்தை கடந்து சிந்திக்க சொல்கிறான், ஒழுக்கத்தை கடந்து சிந்திக்க சொல்கிறான், என்ன பண்ணேன் விட்டுட்டு இதான் லாஸ்ட் வீடியோவாக வச்சுக்கோ.